வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இது வந்து இன்னொரு ரேண்ட் மாதிரி எபிசோட் 2ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட நம்ம தமிழ் சினிமா அந்த விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அதுவே ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்குன்னு சொன்னால் நிறைய பேர் கமெண்ட்ஸுமே சொல்லியிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பிடிச்ச டாப்பிக்கை பற்றி எனக்கு தோன்ற விஷயங்களை பற்றி வீடியோவாக போடலாம். ஸோ அது ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்கலான்ற மாதிரி இதில் தமிழ்ல நீங்கள் பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கலாம். இன்ஸ்டாகிராம் வந்து ஏன் ஒரு மாதிரி ஃபெயிலியராக ஃபீல் பண்ண வைக்குது, இது அப்படியே கிளாஸ் எடுக்கிற மாதிரி இதெல்லாம் தான் இன்ஸ்டாகிராம் ஒன்று பண்ணுது, இன்ஸ்டாகிராம் மொத்தமாக அழிக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இல்லை. இது நான் அப்படி ஓவராக இமேஜின் பண்ணிக்கிறேன்னா அது எனக்கு இப்படி ஃபீல் ஆகுதா அப்படின்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அது கனெக்ட் ஆகுதா, உங்களுக்கு அதை பற்றின தாட் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவும் ஒரு டிஸ்கஷன் வீடியோவாக இருக்க வேண்டும். ஸோ ரேண்ட் எபிசோட் நம்பர் 2, இந்த இன்ஸ்டாகிராம் இந்த ரீல்ஸ் கலாச்சாரம் அப்படிங்கிறதுனால இந்த லாங் ஃபார்மேட் கண்டென்ட் மேலே இன்ட்ரெஸ்டாக இல்லை அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லாத மாதிரி ஆக்கி விட்டுருச்சு. ஏன்னா 60 செகண்டில் அப்படின்னு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படியே எஃபெக்ட்ஸ் அப்படியே இமேஜ்லாம் போட்டு 60 செகண்ட் அப்படியே கலர்ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன 60 செகண்ட் அப்படியே அவங்களே பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் இந்த 60 செகண்டுக்கு மேலே போச்சுன்னா, ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் போச்சுன்னா இவ்வளோ டியூரேஷன் உட்காந்து பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி இந்த லாங் ஃபார்மேட் கண்டென்ட் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கம்மியாகுது. 60 செகண்டுக்குள்ளேயே அனைத்து விஷயங்களும் சொல்லி சொல்லி பழக்கினதுனால அதுக்கு ஒரு மாதிரி அடிக்ட் ஆன ஒரு ஃபீல் இருக்குது. அதனால இந்த லாங் ஃபார்மேட் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வரமாட்டேங்குது. எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், இப்போ ஒரு மூவி ஒன்று பார்க்குறோம், ஒரு நல்ல மூவி, கிளைமேக்ஸ் வச்சுட்டு மிரட்டிட்டாங்க இப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் மைண்டில் பார்த்துட்டு இப்போ அடுத்து ஒரு நார்மலான படத்தை பார்த்தா கூட இந்த படம் கொடுத்த ஒரு இம்பாக்டை கொடுக்கலப்பா, இந்த படம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, ஐயோ இதே மாதிரி ஒரு படத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு மைண்ட் செட் ஆகும்ல. அந்த மாதிரி 60 செகண்டுக்குள்ள அதில் என்ன பார்த்தணும்னு தெரியாது, ஆனால் அப்படின்னு இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோட அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இங்கே அப்படியே ரிலாக்ஸாக அப்படி உட்காந்து பேசுறது, என்னங்க ரிலாக்ஸாக பேசுறீங்க டக்கு டக்குன்னு பேசுங்கன்னு நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் அப்படி 2x ஸ்பீடில் உட்காந்து பார்க்குறேன். நிறுத்து அவங்க ரிலாக்ஸாக ஒரு 2 செகண்ட் இப்படின்னு அவங்க யோசிச்சு பேசுறத கூட கேட்குற அந்த ஒரு மைண்ட் செட்டுங்கிறது உடையுது. டெக்னிக்கலாக இது வந்து பிரெயின் ராட்டு, அதுக்கு அப்படியே அடிக்ட் ஆகிட்டேன், அடுத்து ரீல்ஸ் கலாச்சாரத்துக்குள்ளே மூழ்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் வரலப்பா. இந்த விஷயங்கள் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ லாங் ஃபார்மேட் கண்டென்ட்டை பார்க்குறத எந்த அளவுக்கு அது பிரேக் பண்ணுது, இவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்கணுமான்னு இந்த டியூரேஷன், அதை உட்காந்து இவ்வளோ டியூரேஷன் நம்ம உட்காந்து இந்த விஷயத்தை பார்க்க போகிறோமாங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வருது. இந்த இன்ஸ்டாவோட அல்காரிதம்ங்கிறது, அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இதெல்லாம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதையே ஃபுல்லாக பார்த்துருக்காங்கன்னா அப்போ இது ரிலேட்டடாக எல்லாத்தையும் இறக்கடான்னு சொல்லி மொத்தமாக அதை பார்த்து அதாவது சுற்றி இருக்கிற எல்லாருமே சக்ஸஸ் ஆகிட்டாங்களோ, நான் மட்டும்தான் ஃபெயிலியர் இருக்கணுங்கிற ஒரு உணர்வை கிரியேட் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நானுமே ரீல்ஸ்லாம் போடுறேன், இல்லைன்னு சொல்லலை. இப்போ நான் மூவி கண்டென்ட்டை 1 மினிட்டுக்குள்ளே ஷார்ட்டாக அது ஒரு ரீல்ஸாக நான் பண்ணி போடுறேன். இப்போ இந்த கண்டென்ட்டை நான் பண்ணும்போது இப்போ அப்படியே இன்னொருத்தர் இதே மாதிரியான ஒரு கண்டென்ட்டை பண்ணுறாரு, அங்கே ஒரு எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு அவர் மூவி பற்றி சொல்ல அவங்க மூக்க காட்டுறது முதுக காட்டுறதுன்னு மொத்தமாக அப்படியே எஃபெக்ட்ஸோட அந்த ஸ்டுடியோ செட்டப்பில் அவர் பண்ணும்போது செம்மையாக இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு ஃபஸ்ட்டு வரும். இப்போ என் சைடு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே நானே தான், நானே கேமரா வைக்கணும், நானே ஷூட் பண்ணணும், நானே ஸ்கிரிப்ட் பண்ணணும், அதை நானே எடிட் பண்ணணும், தம்ப்நெயில் பண்ணணும், நானே தான் ரிலீஸ் பண்ணணும், மொத்தமும் நானே. அதனால் இத்தனை எஃபெக்ட்ஸுக்கு இவங்க இவ்வளோ எடிட் பண்ணி போடுறாங்களே, இப்போ என்கிட்ட கண்டென்ட் இருக்குது, அதை நான் நல்லா பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச விஷயத்தை தான் பண்ணுறாங்கிற கான்ஃபிடென்ட்டும் இருக்குது. இப்போ அவங்கள மாதிரி எடிட் பண்ணி போட முடியலையே, அவங்க எப்படிப்பா அது பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டு. இப்போ நான் கண்டென்ட் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சது தான் பண்ணுறேங்கிறத தாண்டி நான் சரியாக தான் பண்ணுறேன்னா, என்ன இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியலையே, என்ன இருந்தாலும் அவங்க அப்படி பண்ணுறாங்க, நம்மளால் அது பண்ணவே முடியலையேன்னு ஆட்டோமேட்டிக்காக டவுட் வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நான் ஒரு பிடிச்ச விஷயத்த பண்ணவே முடியலன்றதுக்கும், பிடிச்ச விஷயத்த தான் நான் பண்ணுறேன், அது எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ணுறேன், ஆனால் அது பத்தலைப்பா, அது ஒன்றும் பத்தவே இல்லை, அங்கே பாரு எங்கேயோ போயிட்டாங்க, நீ இன்னும் இப்படியே இருக்க அப்படிங்கிற விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணுது. ஏப்பா நீ ஏன்ப்பா அடுத்தவங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற, இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி உன்னை பண்ணும், நீ கண்ட்ரோலாக இருந்தானா அப்படின்னா வரேன். இந்த சுகர் கட்டுங்கிற விஷயம் அது நானுமே இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. சுகரை பார்த்தாலே விஷத்தை பார்க்குற மாதிரி வேணாம், அதை ஒதுக்கி வச்சுருங்கிற அளவுக்கு. இத்தனைக்கும் சின்ன வயசில் அதாவது ஏதாச்சும் ஒன்று ஜெயிச்சா ஸ்வீட் எடுத்து கொண்டாடு, இல்லை சுகர் எடுத்து அப்படி ஒரு வாயில் போட்டுக்கோ இப்படிங்கிற விஷயம்லாம் பழகி இப்போ சுகரையே விஷம் மாதிரி இவங்க சொல்லி சுகர் சேர்த்துக்கிறியா அவ்வளோதான் செத்துருவப்பா இப்படிங்கிற அளவுக்கு அதை மாற்றி விட்டாங்களா. ஸோ இப்போ அந்த அளவுக்கு அவங்க சொல்கிற விஷயம் நமக்கு பயமே ஆயிடுச்சு. நார்மலாக நம்ம சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு அதே சுகர் தான், இப்போ அதை பார்த்தாலே வேணாமடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது இல்லை. ஸோ இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஆகும். இது இந்த சுகர் கட் விஷயம் இல்லை. அடுத்து இந்த ஃபிட்னஸ் விஷயங்கள் வந்தால் ஆக்சுவலாக நல்ல விஷயம்தான். நம்ம தனியாக போயிட்டு அதுக்கு நம்ம ஜிம்முக்கு சேர்றதோ இல்லை ஃபிட்னஸ் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதோ, அதை இவங்க ரீல்ஸாக ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டாக சொல்கிறது நல்ல விஷயம்தான், அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் இப்போ நான் ஒரு இப்படிலாம் இங்கே ஜிம்முக்கு போயிட்டு செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்கப்பா அப்படிங்கிற விஷயத்த நான் பார்க்குறேன்னு வைங்களேன், அது ரிலேட்டடாக எல்லாமே சுற்றி காட்ட இப்போ எனக்கு எப்படி தாட் ஆகுதுன்னா, இதில் நல்லா இருக்கேப்பா, இவங்க இப்படி வந்து ஃபுட் டயட் மெயின்டைன் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்து சாப்பிட்றாங்க, இப்படி நம்மளுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணுங்கிற மைண்ட் செட் வருது. அந்த மைண்ட் செட்டுக்கு நான் மாறுவனா மாட்டேனாங்கிறது எனக்கு டைம் ஆகும். ஏன்னா இப்போ இருக்கிற விஷயங்கள்லாம் தாண்டி அதை விட்டுட்டு என்னால் இதை சேர்த்து பண்ண முடியாது.
அப்போ அந்த டவுட்லேயே நான் இருக்கும்போது சுற்றி எல்லாருமே சிக்ஸ் பேக்கோட எல்லாருமே அப்படியே கண்டென்ட்டை பார்க்கும்போது என்னது என்ன தவிர உலகத்தில் இருக்க எல்லாரும் ஜிம்முக்கு போகிறாங்களா, எல்லாம் சிக்ஸ் பேக்கோட இருக்காங்களா, எல்லாருமே ஆக்டிவாக இருக்காங்களா, நான் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு பொருந்தாதவனா, இப்படிங்கிற அளவுக்கு ஒரு குற்றமுணர்ச்சியை கிரியேட் பண்ணி விட்டுருது. அதாவது நான் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன், நானும் ஃபிட்னஸ் பக்கம் கொஞ்சம் வரணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் ஒரு ரீலை பார்க்குறேன். அது ரிலேட்டட் கண்டென்ட்டாக அது ரிலேட்டடாக இத்தனை பேர் பண்ணுறாங்க, இத்தனை டிப்ஸ் கொடுக்குறாங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சியூம் பண்ண இப்போ அந்த ஸ்டெப்பை நான் எடுத்து வச்சேன்னா, அங்கே ஜாயின் பண்ணிட்டேன்னா ஓகே இத்தனை பேர் இப்படி இருக்கிறாங்க, நம்மளும் அந்த மாதிரி ஆகணுங்கிற மைண்ட் செட்டுக்கு மாறிடுவேன். அதுக்கான டைம் பீரியட் எனக்கு இருக்கும்போது சுற்றி இதையே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா போச்சு, எல்லாரும் உருப்பிட்டாங்க, எல்லாரும் எங்கேயோ போயிட்டாங்க, நம்ம தான் உருப்படாமல் இருக்கோங்கிற மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணுது. அண்ட் முக்கியமாக அந்த ஏஜ் ஃபேக்டர் தான் ஒரு மாதிரி பயங்கர இன்செக்யூரிட்டியை ஃபீல் பண்ண வைக்குது. அது ஆக்சுவலாக அதுலேருந்து கடந்து வந்துடலான்னு வைங்க, அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஏன்னா 24 வயசுல நான் 1 கோடி சம்பாரிச்சிட்டேன், அது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லட்டா. 21 வயசுல நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டேய் இவ்வளோ வயசாகி அதை பற்றி யோசிக்கலடா, அந்த வயசில் என்ன பண்ணுவோன்னு கூட தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தேன்டான்ற மாதிரி அவங்க செட்டில் ஆகுறது. 24 வயசுல இவ்வளோ கிளாரிட்டி இருக்கேப்பா, சா அப்போவே நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கலாமேங்கிற ஸ்டார்டிங் அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக அவங்க சொல்கிறத கேட்க தோணுது. போக போக இவ்வளோ வயசாகியும் என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு கிளாரிட்டியே இல்லையே, அப்போ நாம் மட்டும்தான் உலகத்திலே ஃபெயிலியரா, எல்லாருமே உண்மையாகவே சக்ஸஸாக இருக்கிறாங்களாங்கிற ஒரு டவுட் உண்மையாகவே கிரியேட் பண்ணுது. இது ஒரு ஃபேக்கான வேர்ல்டு தான். ஆக்சுவலாக நீங்கள் வீடியோக்காக அவங்க ஃபேக்கான விஷயங்கள் தான் பண்ண போகிறாங்க. அது எனக்கு ஒரு பக்கம் தோணினாலும் இது அவங்க டே டு டே லைஃபு, அவங்க டே டு டே இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க பார்க்க நம்ம டே மட்டும் ஏன்டா நாசமாக இருக்குது, அங்கே மட்டும் போகிறா நல்லா இருக்குது இப்படிங்கிறது ஆப்வியஸாக தோண ஆரம்பிக்குது. அண்ட் முக்கியமாக எந்த அளவுக்கு ஒரு மாதிரி இந்த ரீலுக்கு அடிக்ட் ஆகுறது அப்படின்னா, இப்போ நான் ஹோட்டலில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு பிரியாணி வாங்குறேன், இல்லை ஃபுல் மீல்ஸ் அப்படியே பார்சல் கட்டுங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்குறேன்னா, அதை அவங்க பார்சல் கட்டுறதை அப்படியே அவங்க பிரியாணி அப்படியே எடுத்து போடுறத நான் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். நல்லா இருக்கேப்பா, இப்போ பரோட்டா போடுறாங்கன்னா இவங்க ரெடி பண்ணுறதுலேருந்து அது பரோட்டாவோ ஆகி அதை அப்படி தட்டி கொடுக்குற வரைக்கும் நான் அப்படியே அதை வெச்சக்கணம் வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அந்த விஷயங்களை ரசிச்சு பார்ப்பேன். இப்போ என்னன்னா, இப்போ அவங்க பார்சல் கட்டுற டைம் வரைக்கும் ஒரு 2 ரீலில் பார்க்கலாம், அவங்க பார்சல் கட்டி நம்ம கிட்ட கொடுக்குற வரைக்கும் நம்ம ஒரு 3 ரீலில் பார்க்கலாம். அதில் அப்படியே நான் உலக செய்தியை பார்த்து கிளிக்க போறது இல்லை. ஆனால் ஒரு 2 நிமிஷம் நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னா அந்த 2 நிமிஷம் ரீல்ஸை பார்க்கலாம், அந்த 2 நிமிஷம் ரீல்ஸை பார்க்கலாம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக கை போகுது. ஸோ இது அதில் என்ன நான் எடுத்துக்கிறேன்னு எனக்கு ஒரு டேக்அவே அதில் கிடையாது. ரீல் நான் ஒரு 1 hour 2 hour பார்த்தேன்னா எத்தனை ரீல் பார்த்தேன், அதில் எத்தனை ரீல் உனக்கு பிடிச்சது, என்ன ரீல் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு இப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக 60 செகண்டுக்குள்ளே மைண்ட் அப்படியே இது பாரு அதை பாரு அதை பாரு அதை பாருன்னு அப்படியே மைண்டுக்குள்ளே ஏற்றி இப்போ எல்லாமே எனக்கு 60 செகண்டுக்குள்ளே ஏதாச்சும் சொல்லி ஆகணும். இப்போ நான் ஒரு படம் பார்க்கும்போது அங்கே ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே பொறுமையாக தான் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு மாற முடியும். எடுத்ததுமே இந்த ரீல்ஸ் கலாச்சாரம் மாதிரி படமே மாறுறதை பார்க்கும்போது டேய் இது படம் தான், இது ரீல்ஸ் கிடையாதுறாங்கிற ஒரு ஃபீலு. அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ படத்தில் ஒரு சைலண்டாக ஒரு 5 நிமிஷம் ஒரு சிங்கிள் டேக் சீன் வைக்கிறாங்கன்னா, எதுக்கு இந்த சிங்கிள் டேக் சீனு, எதுக்கு இந்த படத்தில் அவசியம், டக்குன்னு ஏதாச்சும் ஒன்று காட்டுங்க அப்படின்னு அந்த ரீல்ஸ் பார்த்து பார்த்து மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் இல்லையா, அப்போ ஒன்றும் பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணல, ஒரு பெரிய ஹை மூமெண்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த படம் பார்க்குறதே ஒரு மாதிரி பிரேக் ஆகுது. படத்துக்கே இந்த நிலமன்னா வெப்சீரிஸ் பக்கம்லாம் இவ்வளோ எபிசோடா அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முன்னாடி இந்த அந்நியன் படம் இல்லை நண்பன் படம் அதெல்லாம் 3 hour படம். 3 hourங்கிறது நமக்கு எங்கேயுமே ஃபீல் ஆகலை. 3 hourங்கிற அந்த மைண்ட் செட்டே நமக்கு வரல. படம் ஒன்று பார்க்க போகிறேன், இந்த படம் அப்பா நல்லா இருக்கும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு மட்டும்தான். இப்போ நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்த விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம மட்டும்தான் இப்படி ஃபெயிலியராக இருக்குமோ, மற்ற எல்லாருமே சக்ஸஸாக இருக்காங்களான்னு அந்த வேர்ல்டு 60 செகண்டில் அவங்களுடைய மொத்த சக்ஸஸ் ஸ்டோரி இங்கேருந்து இப்படி வந்தாங்க அப்படிங்கிறத 60 செகண்டில் தான் அவங்களால காட்ட முடியும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு 8 வருஷம் 10 வருஷங்கிறது உழைப்பு இருக்குது. அவ்வளோ எஃபோர்ட் போட்டு இப்போ தான் அந்த ஒரு விஷயத்த நான் ஜெயிச்சுட்டோம் மாறா, நான் கார் வாங்கிட்டேன் மாறா அப்படின்னு அவங்க போடும்போது நம்ம இன்னும் பைக் கூட சர்வீஸ் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இந்த ஒரு விஷயத்த இது சுற்றி கிரியேட் பண்ணோம். நம்மள இன்செக்யூராக லைட்டாக ஃபீல் பண்ண வைக்கும். பட் உண்மை என்ன அப்படின்னா, அது ஆக்சுவலாக 100% ட்ரூவே கிடையாது. நமக்கு இந்த ஒரு விஷயம் இந்த கண்டென்ட் பார்க்க பிடிச்சிருக்குங்கிறதுனால இன்ஸ்டாகிராம் இதை சுற்றி எல்லாத்தையுமே காட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்மளை மாதிரியே ஒருத்தன் இப்படி இருக்கான், நம்மளை மாதிரியே ஒரு டவுட்டில் இருக்கான், நம்மளை மாதிரியே ஒருத்தன் என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கான் அப்படின்னா நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியும். அது காமிச்சிங்கன்னா நமக்கு மேலே ஒருத்தன் புலம்புறானேன்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். அவனை பொறுத்த வரைக்கும் இதை இவனுக்கு பிடிச்சிருக்கு, இப்படி ஆகணும்னு ஆசைப்பட்றான், சுற்றி அதே காட்டுறாங்கிற அந்த அல்காரதம் உங்களை அங்கே இருக்க வைக்கிறதுக்காக எல்லாமே பண்ணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு சந்தோஷமாக ஒரு ஜாலியான ஒரு காமெடியை பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்து காமெடியாக கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஜாலியாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டினியூஸாக அதுவே வந்துக்கிட்டே இருக்கும். அது கூட பிரச்சனை இல்லைப்பா. அதுவே நீங்கள் தவறி ஏதாச்சும் ஒரு சோகமான எனக்கு என்ன யாரும் இல்லையே, நான் மட்டும் ஏன் தனியாக இருக்கேன், வாழ்க்கையை என்னை மட்டும் ஏன் எதிரியாக பார்க்குது இப்படின்னு ஏதாச்சும் சோகமான விஷயத்த ஒன்றும் இல்லை ஒரு 2-3 தடவை நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் விட்டே வெளியே வர முடியாத அளவுக்கு டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளி
இவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அழ ஆரம்பிச்சிட்டான்டா, அழவை மொத்தமாக வாழ்க்கையிலே எவனும் இல்லைன்ற மாதிரி நம்பவை அப்படின்னு அடுத்தடுத்து காமிச்சு உலகத்தில் எல்லாரும் போட்ட சோகமான ஸ்டேட்டஸ் எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் காட்டும், மொத்தமாக அப்படியே உங்களை செஞ்சு விட்டுரும். இதை பார்த்து அதை பார்த்துலாம் நான் பயங்கரம் இல்லை, எனக்குன்னு ஒரு கோல் இருக்குது, அதை நோக்கி தான் நான் போக போகிறேன், இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே கூட லைட்டாக நமக்கு மட்டும் இது நடக்கலையோ, நம்ம மட்டும் இப்படியே இருக்கோமோ அப்படிங்கிற டவுட்டுங்கிறது கட்டாயம் வரும். ஆக்சுவலாக ஒரு விஷயம் போக போக புரிய ஆரம்பிச்சது, இன்ஸ்டாகிராம் காட்டுறது கிட்டத்தட்ட ஃபேக்கான வேர்ல்டு தான். இப்படி தான் ஒரு வீடு இருக்கணும், பாத்தியா இவ்வளவு எஸ்தட்டிக்காக இருக்கணும், இப்படி தான்ப்பா அழகாக இருக்கணும், அவங்க கேமரா ஷூட் பண்ணுற அந்த இடத்த மட்டும்தான் அப்படி எஸ்தட்டிக்காக வச்சுப்பாங்க, மற்றபடி எல்லார் வீட்லையும் இருக்கிற மாதிரி அதே மாதிரி தான் கிடக்கும். அது நமக்கு காட்ட போகிறதில்ல. அப்படி காமிச்சா நம்ம உட்காந்து வீடியோ பார்ப்போமா, இவங்க வீடு எப்படி இருக்குது, இவங்க ஸ்டுடியோ எப்படி இருக்குது, இவங்க ஷூட் பண்ணுற இடம் அப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்குமே இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த வீடியோ பார்க்க. அதனால் அப்படி காட்டுவாங்களே தவிர அதுதான் ரியல் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் தான் நம்மளையே ஒரு லோவாக ஃபீல் பண்ண வைக்குது. நான் எக்ஸாம்பிளோட அதான் சொன்னேன்ல, இப்போ நானுமே அதே ரீலில் பண்ணுறேன், ஆனால் எனக்கே அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்னா, அவங்க அளவுக்கு பண்ண முடியலையே, ஏன்டா பிடிச்சதை நம்ம பண்ணுறதே பெரிய விஷயம், அதுவே இங்கே பலரால் பண்ண முடியாது, ஆனால் அதை தாண்டியும் உன்னை இன்செக்யூராக ஃபீல் பண்ண வைக்கிறது தான் இந்த வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் முக்கியமான விஷயம், 60 செகண்ட்குள்ளே இந்த ஒரு ரீல் ஃபார்மேட்டுக்குள்ளே மொத்த விஷயத்தையும் உருப்படியாக சொல்ல முடியாது. அதனாலேயே 7 கிலோ உடனே குறைக்கணுமா, அப்போ இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. வாழ்க்கையில் இதை நீங்கள் மாற்றணுமா, அடுத்த ஒரே மாதத்தில் நீங்கள் சம்பாரித்து கிரிக்கணுமா, அப்போ இந்த வீடியோவை பாருங்கன்னும் போது அந்த ஷாக் வேல்யூ, ஆக்சுவலாக அதுக்குள்ளே கண்டென்ட்டே ஒன்றும் இல்லைனாலும் அந்த ஷாக் வேல்யூக்காகவே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ யூடியூப்ல வச்சு தம்ப்நெயில் மட்டும்தான் அந்த ஷாக் இருக்கும், அதுக்கப்புறம் வீடியோலாம் ஏதாச்சும் ஒன்று சொல்லி ஆகணும். ஆனால் இன்ஸ்டாகிராம் ரீல்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே என்ன வேணாலும் சொல்லி இதை பண்ணிங்கன்னா ஒரே மாதத்தில் 1 லட்சம் வரும், அடுத்த மாதம் 10 லட்சம் வரும், அடுத்த 3ஆவது மாதத்தில் 1 கோடி உங்கள் கையில் இருக்கும், சூரியவம்சம் சரக்கு மாதிரி வெயிட் பண்ணுறீங்க இப்படின்னு பேசி முடிச்சு, இதெல்லாம் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் வீடு தேடி அந்த 1 கோடி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேக்கான விஷயங்கள், ஃபேக்கான ஒரு ஷாக்கான விஷயங்களை இங்கே கிரியேட் பண்ணியும் அந்த ரூட்லுமே போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே ஷாக் வேல்யூ அண்ட் 60 செகண்ட்குள்ளே சத்தியமாக ஒரு விஷயத்தை கிளாரிட்டியாக சொல்ல முடியாது. அதுக்கு இந்த லாங் ஃபார்மேட் கண்டென்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா லாங் ஃபார்மேட் கண்டென்ட் நீங்கள் பார்க்கும்போது அதில் ஏதாச்சும் ஒரு டேக்அவேவாச்சும் இருக்கும். எப்போ இந்த ஒரு விஷயத்தை நான் ஃபுல்லாக பார்த்தேன், இதில் ஒரு விஷயத்தை நான் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன், இது என்னன்னு ஃபஸ்ட்டு அவன் ஷாக் கொடுத்தான், அதுக்கப்புறம் என்னன்னு முதல்ல புரிய வச்சான், இன்னுமே தெளிவாக புரிய வச்சான், இந்த பற்றின ஒரு கிளாரிட்டி எனக்கு இருக்குது. ஆனால் அது ரீல்ஸில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து நீங்கள் பார்த்தாலும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஜஸ்ட்டு சும்மா டீசர் தான் சொல்ல முடியுமே தவிர மொத்த படத்தையும் உட்காந்து காட்ட முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அண்டு இந்த இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறது, நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்கலையேன்ற ஃபீல் பண்ணுறதை தயவு செஞ்சு தூக்கி போடுங்க. அது முதல்ல ரியலே கிடையாது. ஆக்சுவலாக இப்போ நம்ம பக்கத்து வீட்டு பையன் அவன் சூப்பராக படிச்சிருப்பான், அது ஏதாச்சும் ஒரு விஷயம் அவன் நம்மளோட நல்லா இருப்பான், கம்பேர் பண்ணுவாங்க. ஒருத்தனோட கம்பேர் பண்ணும்போதே நமக்கு அவ்வளோ வலிக்கும். அந்த ஒருத்தனோட அவனை மாதிரி நம்ம இல்லையே, நம்ம மட்டும் ஏன் அப்போ பார்த்தாலும் அவனை கம்பேர் பண்ணுறாங்கன்னு ஒரே ஒருத்தனோட கம்பேர் பண்ணுறதே நமக்கு அவ்வளவு குத்தம், நம்ம வேஸ்ட் ஃபெலோ அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கும். அப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம்குள்ளே ஒரு ரீல்ஸாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஒன்று பிடிச்சி போய் அதே ரிலேட்டடாக ஒரு 10 இல்லை ஒரு 50 பேரோட விஷயங்களை பார்க்குறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தனோட கம்பேர் பண்ணுறதே நம்ம வாழ்கிறதே வேஸ்ட்டுங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சுதுன்னா, இத்தனை விஷயங்களை பார்க்கும்போது நம்ம மட்டும்தான்டா உலகத்திலேயே ஃபெயிலியர், எல்லாருமே சக்ஸஸாக இருக்காங்கிற விஷயத்தை ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணோம். அது பிம்பம் மட்டுமே, அது ஒரிஜினல் கிடையாது. அவனுக்கு 1008 பிரச்சனை எல்லாமே இருக்கும். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணேன், இன்ஸ்டாகிராமை அன்இன்ஸ்டால் செய்து விட்டு இன்ஸ்டாகிராம் பக்கமே நான் எட்டி பார்க்கக்கூடாதுன்னா அந்த அளவுக்கு முட்டாள்தனமான சத்தியமாக நான் சொல்லலை. அட்லீஸ்ட் நீங்கள் அதை கொஞ்சம் கன்சியூம் பண்ணுற டைமை கம் பண்ணுங்க. நானுமே அதை பண்ணலான்னு இருக்கேன். இப்போ ஏதாவது வெளியே கடைக்கு போகிறேன் அப்படின்னாக்க, இந்த ஜிபே விஷயத்துக்கு நான் அடிக்ட் ஆனதுனால கையில் காசே இல்லாமல் எல்லாத்துலேயும் ஜிபே பண்ணுறதுனால அந்த ஜிபே பண்ணுற டைமில் அது கிளிங்குன்னு சுற்றுற டைமில் நான் உட்காந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெளியே கடைக்கு போகிறீங்க, ஆர் வெளியே ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே தயவுசெய்து செல்லை யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து வேடிக்கை பாருங்கள். கொஞ்ச நேரம் அப்படியே ஏண்டா உலகத்தில் இப்படிலாம் இருக்காங்கிற மாதிரி கொஞ்சம் தயவுசெய்து வேடிக்கை பாருங்கள். நீங்கள் போகிற டைம்லையும் செல்லை அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டோம் இப்படின்னு நோண்டிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே ஆல்ரெடி நம்மளை இன்செக்யூராக ஃபீல் பண்ணுன்றதான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ வெளியுலகங்கிற ஒன்றே இல்லாமல் இன்ஸ்டாகிராம் மட்டும்தான்டா உலகங்கிற மைண்ட் செட் கிரியேட் ஆகும். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் வெளியே கொஞ்சம் அதெல்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே அதுவே கொஞ்சம் மாறும். ப்ளஸ் அதை தாண்டி லாங் ஃபார்மேட் கண்டென்ட்டை ஆக்சுவலாக கன்சியூம் பண்ணணும். அப்போ தான் ஏதாச்சும் ஒரு விஷயம் இல்லை, நீங்கள் ஒரு படம் இல்லை ஒரு வெப் சீரிஸ் உட்காந்து பாருங்கள், அந்த வெப் சீரிஸோட அப்படியே அந்த கேரக்டர்ஸோடு நீங்கள் கனெக்ட் ஆகும்போது அப்படியே அது முடியும் போது ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தான்னா, நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இன்ஸ்டாகிராம் பார்த்து ஒரு மண்ணும் உங்கள் மைண்டுக்குள்ளே ஏறாது. ஆனால் ஒரு வெப் சீரிஸு ஒரு எபிசோட ஃபுல்லாக ஒரு 50 நிமிஷம் 1 hour இருக்கிற எபிசோட பார்த்துட்டு அப்படியே அந்த கடைசி ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட்டை போட்டு அவங்க ஒன்று பண்ணும்போது அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விஷயம் கிடைக்கும் போது அது கொடுக்குற ஹை இருக்குல்ல, அது சத்தியமாக இந்த பக்கம் கொடுக்கவே கொடுக்காது. ஸோ நீங்கள் ஒரு படத்தை பார்த்துட்டு அப்பா இவ்வளோ நேரம் நான் படம் பார்த்தேன்ப்பா ஒன்று பண்ணுச்சுப்பா அப்படிங்கிற மொமெண்ட்டை தயவு செஞ்சு ஃபீல் பண்ணுங்கள். அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா
ஒரு கேரக்டரோடு நீங்கள் சேர்ந்து கனெக்ட் ஆகி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இப்படி ஒருத்தன் கஷ்டப்பட்டு இப்படி ஒன்று பண்ணியிருக்கிறான்ப்பா, நமக்கும் அப்படி நடக்குங்கிற அந்த ஒரு விஷயத்தை ரிலேட் பண்ணிப்பீங்க. ப்ளஸ் புக் படிக்க ஆரம்பிங்க. இது எல்லாருமே சொல்கிறது தான். நானுமே இந்த ஏரியா பக்கம் பெருசாக போகிறதில்ல. இப்போ தான் நானே ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். எக்ஸாம்பிளோட காட்டுறேன். நான் வந்து இந்த பாக்கெட் நாவல்ஸ் அப்படிங்கிறத இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த புக்கு படிக்கிறதெல்லாம் பெருசாக உடன்பாடு இல்லை. இந்த காமிக்ஸ் மங்கா அதெல்லாம் நான் படிப்பேன். ஏன்னா அதில் பிக்சராக இருக்கும், அவங்க என்ன கதைங்கிறத அந்த வேர்ல்டை காமிச்சிருவாங்க, நான் அதை என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். ப்ளஸ் இந்த புக்கு படிக்கிறதுல நானே ஏன்டா இமேஜின் பண்ண என்ன வேலை வாங்குறீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தேன். இது சும்மா இந்த ராஜேஷ்குமார் அவர்களுடைய இந்த நாவல்கள்லாம் வாங்கி வச்சிருந்தேன். சும்மா அது கிடக்குது, கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, செல்லையும் சார்ஜிலும் சும்மா ஒரு இது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 50 நிமிஷம் கிட்டத்தட்ட ஆமாம் பொறுமையாக உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பேன். 50 நிமிஷம் எனக்கு ஒரு நாவல் முடிக்கிறதுக்கு ஆச்சு. அப்படி முடிக்கும் போது அந்த கேரக்டர்ஸை நான் இமேஜின் பண்ணேன். எப்பா செம்மையாக இருந்துச்சுரா அப்படிங்கிற ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீல் இருக்கும்ல, அது எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி இப்போ ஜஸ்ட் நான் இப்போ புக்குக்குள்ளே வந்திருக்கேன்றனால எனக்கு இந்த ட்விஸ்ட் இருக்கிற இந்த ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி இந்த மாதிரி விஷயங்கள்னால இப்படி நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். பாக்கெட் நாவல்ஸாக வாங்கி ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். அடுத்தடுத்து இன்னும் இந்த மோட்டிவேஷனல் புக்ஸு, இந்த இக்கிகாய் புக்கு, அப்புறம் ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் புக்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக புக்குமே கிடக்குது, அதெல்லாம் எடுத்து நான் படிக்கணும். ஸோ நான் என் சைடு சொல்லிக்கிறது என்னென்னா, ஆக்சுவலாக நீ இன்செக்யூராக நீ ஃபீல் பண்ணிட்ட, அதுக்கான விஷயமே ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை. நீ உன் விஷயத்தில் க்ரோ ஆகிட்டு இருக்க, நீ ஒரு விஷயத்தில் கற்றுக்கிட்டு இருக்க, எல்லாமே பண்ணிகிட்டு இருக்க. அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக இதில் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு விஷயம் பார்த்தா கூட பரவாயில்ல. ஆனால் நீ தேவையில்லாமல் இன்னொருத்தனோட கம்பேர் பண்ணி அவனை மாதிரி நாம் இல்லையே அப்படின்னு சொல்லி அவனை மாதிரி ஆகணும் தான் நீ மறைமுகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அதை தயவு செஞ்சு பிரேக் பண்ணுறங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன எத்தனை விஷயமோ உங்களுக்கும் ரிலேட் ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து தயவு செஞ்சு வெளியே வர்றதுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில், அந்த ஒரு விஷயத்தில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்கணும். அப்படியான விஷயத்தில் நீங்கள் பண்ணும்போது ஒரு ஹைங்கிறது கிடச்சிதுன்னா கட்டாயம் இந்த பக்கம் நீங்கள் ஷிஃப்ட் ஆகிடுவீங்க. இந்த கம்பேர் பண்ணுறது அந்த விஷயங்கள்லாம் தயவு செய்து வரவே வராது உங்களுக்கு. ஸோ அப்படி நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னா, சத்தியமாக இந்த இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கமே போகாதுங்கன்னா நான் சொல்லலை. பட் அது ஒரு கண்ட்ரோலுக்கு வச்சுக்கோங்க. அது இவ்வளோ நேரம் தான், ஒரு 2 ஹவர் யூஸ் பண்ணுவேன், இல்லை ஒரு 1 ஹவர் யூஸ் பண்ணுவேன், ஒரு 2 ஹவர்ஸ் மேலே தாண்ட மாட்டேன்ப்பா, அதுக்கு மேலே நான் போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கணும். அது எங்கெங்கெல்லாம் கூட்டு போதோ அது பின்னாடி போகலாம் இருக்கக்கூடாது. அது இல்லாமல் இந்த புக் படிக்கிற ஹேபிட்டை நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன். அதனால் நான் வந்து எல்லா புக்கும் படிங்க அப்படின்னா நான் சொல்ல முடியாது. ஸோ நீங்களுமே எனக்கு ஏதாவது சொல்லுங்கள். ஸோ நான் அடுத்தடுத்து பிளான் பண்ணிருக்கிறது நம்ம லாங் ஃபார்மேட் கண்டென்ட்டை கொஞ்சம் நிறைய பண்ணணும். அது இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிது, இந்த விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இந்த புக்கை படித்தது இப்படி ஃபீல் ஆச்சுங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்லலாம். எனக்கு ஒரு ஹேபிட்டாக அதை நான் வளர்த்துக்கலாம். அண்ட் நானுமே நீங்கள் அதுக்கப்புறம் சொல்கிற புக்ஸ் எல்லாம் நானும் எடுத்துக்கிட்டு நான் படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ அடுத்து நான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, ஃபஸ்ட் இந்த புக்ஸை படிக்கலாம். அதில் கட்டாயம் ஒரு கிளாரிட்டிங்கிறது கிடைக்கும். ஸோ அதை நான் வந்து ஷேர் பண்ணலாம். ஒரு லாங் ஃபார்மேட் கண்டென்ட்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு, ஒரு 15 நிமிஷத்துக்கு அந்த புக்கில் இருக்கிற விஷயங்கள் பேப்பர் பை பேப்பர் அப்படியே எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிக்கிட்டு இல்லை, மொத்தமாக அந்த புக்கில் இதுதான்ப்பா சொல்ல வராங்க, இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க இப்படிங்கிறத நான் அடுத்து புக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அதை கண்டென்ட்டாக போட்டு உங்களுக்கான ஒரு கிளாரிட்டியாகவும் அதை நான் கொடுக்கணும்னு அடுத்து நான் ஆசைப்பட்றேன். இந்த ஒரு சேலஞ்சாக நான் எடுத்துக்கலாம். திரும்ப எல்லாரும் சக்ஸஸ் ஆகிட்டாங்க, எல்லாரும் இந்த வயசுலேயே அப்படி பண்ணிட்டாங்க, எல்லாரும் எங்கேயோ போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன்னு புலம்பிட்டு இருக்கிறதுல வேலையே கிடையாது. அது இன்ஸ்டாகிராம் உங்களை ஃபெயிலியராக ஃபீல் பண்ண வைக்கிறதே தவிர நீங்கள் ஃபெயிலியர் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குது. உங்ககிட்ட இருக்கிறது ஒரு 5 வருஷ பிளானு, ஒரு 3 வருஷ பிளானு. ஸோ அது 3 வருஷம் முடியும் போது தான் அந்த இடத்துக்கு நீங்கள் போக முடியும். 30 செகண்ட் ரீலில் அவங்க போயிட்டாங்கிற அந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஏற்றிக்கிட்டீங்கன்னா இந்த 3 வருஷம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகுமா, அவங்க பாரு டக்குன்னு ஜெயிச்சிட்டாங்க இப்படிங்கிற அதை நீங்கள் மைண்டுக்குள்ளே ஏற்றி உங்களை நீங்கள் லோவாக ஃபீல் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முன்னேறவே முடியாது. ஏன்னா நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அந்த படத்தில் வர மாதிரி நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா, உனக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குது தெரியுமா, சத்தியமாக ஒருத்தன் சொல்ல மாட்டான். நம்மளை நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் உண்டு. நம்ம ஃபெயிலியர் ஆனோம்னா நம்ம தான் உட்காந்து ஃபீல் பண்ணணும், நம்ம ஜெயிச்சோம்னா நம்ம தான் அப்பா நினச்ச விஷயத்தை அச்சீவ் பண்ணுறேன்னு சந்தோஷப்படணும். தயவு செஞ்சு அது ஃபெயிலியராக ஃபீல் பண்ண வைக்கிற அந்த ட்ராப்பில் லாக் ஆகிட்டு நான் ஃபெயிலியர் தான் அப்படின்னு நீங்களே ஒரு நம்பி அப்படியே ஃபெயில் ஆகிடாதீங்க. ஸோ ப்ளீஸ் வேறு ஏதாச்சும் விஷயத்தில் அடுத்தடுத்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு டேக்அவே. இப்போ நீங்கள் நான் இந்த ஒரு கிரைம் த்ரில்லர் புக் ஒன்று படித்தேன் அப்படின்னா பா நல்லா இருந்துச்சுரா அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்குதுல்ல, அதுதான் வேணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் கொடுக்குற விஷயங்கள் வெப் சீரிஸ், மூவிஸு, அது இந்த மாதிரி ஒரு லாங் ஃபார்மேட் விஷயங்களில் ஏதாச்சும் ஒரு டேக்அவே இருக்கிற விஷயங்களை ட்ரை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் செட்டுங்கிறது மாறும், கட்டாயம் கான்ஃபிடென்ட்டுங்கிறது கிடைக்கும். இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறத, நல்ல பணக்காரனாக இருக்கிறத விட அந்த ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டு தான் ரொம்ப முக்கியம். அந்த மைண்ட் செட்டை பிரேக் பண்ணிட்டா நம்மளால் முடியவே முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை நமக்குள்ளே நினச்சிட்டா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கடைசி வரைக்கும் ஃபெயிலியராக தான் ஃபீல் பண்ணுவீங்க. நான் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் பண்ணேன். நான் அப்படியே புலம்புவேன், அதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன்.
அட்லீஸ்ட் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஃபேக் அப்படிங்கிறத நான் அட்லீஸ்ட் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து இந்த புக்ஸ் படிக்கிற இந்த விஷயங்கள் நோக்கி அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ நீங்களுமே அதை பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்களுமே பயந்துகிட்டு இருக்கீங்க, நான் மட்டும்தான் அப்படி ஃபீல் ஆகிறேன்னா அப்படின்னா அதே ஃபீல் தான் இங்கேயுமே இருக்குது. அதை பிரேக் பண்ணியாச்சு. அதை நீங்கள் பிரேக் பண்ணல அப்படின்னாக்கா தயவு செஞ்சு பிரேக் பண்ணுறேங்க. ஸோ நம்ம சைடில் அடுத்தடுத்து இந்த எபிசோட்ஸ் இந்த ரேண்டாக போகிறத அடுத்து இந்த புக்ஸை நான் படித்து அந்த விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிற விஷயங்களாகவும் அடுத்தடுத்து நம்ம மாற்றலாம். ஸோ நீங்களுமே இது டிஸ்கஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். மீண்டும் மீண்டும் சொல்வது. ஸோ நீங்கள் கமெண்ட்ஸ்லையுமே சொல்லுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் கூட நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள். எப்பா இந்த விஷயங்கள் எனக்கு தோணுச்சு அப்படிங்கிறத நீங்கள் அதில் கூட சொல்லுங்கள். இந்த புக்கை படி அப்படின்னு சொல்லி எனக்கு ரெக்கமெண்டும் பண்ணுங்கள். அதையுமே நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு மூவி பார்த்தேன், மூவி சொன்னேன் அப்படின்னு இல்லாமல் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி நம்ம அப்படி நிறைய பேசணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ணுறேன். எனக்கு ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஒரு ரிலாக்ஸாக ஒரு ரேண்ட்டை ஒருத்தர்கிட்ட நம்ம கொட்டிட்டோம்டா அப்படிங்கிற ஒரு ரிலாக்ஸும் எனக்கும் கிடைக்கும். மறக்காமல் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.